காவல்காரா சொல்லுங்க ஐயா. என்னுடைய மனநிலையை பார்த்தியாப்பா? பாருங்க, குழந்தை இல்ல காரணத்தினாலே கானகம் சென்று முனிவரை பார்த்து குழந்தை இல்லை என்று என் மனைவி அவரிடம் சொல்ல, பொதுவா ஒரு மனைவிதான் என்று ஒரு மாங்கனி எனக்கு கொடுத்தார். எனக்கு 2 மனைவிமா நானும் சொல்லல, அவரும் கேட்கல. பொதுவா ஒரு மனைவிதான் ஒரு மாங்கனி கொடுத்தார். இந்த ஒரு மாங்கனி எடுத்ததுனால 2 பேரும் எனக்கு கூட உனக்கு சண்டை போடுறாங்க. ஒற்றுமையா வரட்டும். அதனால இருவருக்கும் பேதகம் இல்லாமல் ஆளுக்கு பேர் பாதியாக அளிக்கலாம் என்று என் மன கருத்து. ரைட், 2 பேரும் ஒற்றுமையா சொல்லு. அப்படியா? 2 பேரும் ஒற்றுமையா அப்பதான் பண்ணு. 2 பேரும் ஒற்றுமையா பேசு. கற்பனை இருவரும் ஒத்துமையா வாங்க. இந்த மாங்கனி ஆளுக்கு பேர் பாதி அளிக்கிறோம். வாங்க நீ போங்க, நான் பஞ்சாயத்து பண்ணிட்டு வரோம். ஆளுக்கு பேர் பாதி வார்கள். அரே ரதா நம கோவிந்தா. என்ன செய்யறாங்க? ஏன் நக்கன்னு கேக்குறியா? ஆமா, இங்க நக்கனா எங்க பாட்டி கோயில் போறோம். சரி ஒதுக்கு. கற்பனை இந்த மாங்கனியை நீங்கள் புசித்து வாருங்கள். 10 மாதம் சென்ற பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். அதாவது அவங்களே பார்த்தா உன்னை கட்டி வச்சுக்கிறாங்க. உனக்கு அவங்களுக்கு ரோஷம் உனக்கு இருக்க கூடாது. இல்ல இருக்க கூடாது. ஏய் இருக்கணும். ஐவாரமா நாங்கடா. இருப்பா ஐவாரமா இருடா. டேய் ஏறறவன் டேய். நீ ஐதா எனக்கு முட்டிக்கிட்டு வரதுமா. டேய் ஏறறவன் செங்கல் ரோயா கம்னூர். ஏய் பாத்ராஜா இருடா. டேய் கட்டைசல. நான் என்ன சொல்றேன், அந்த அம்மா வந்து பேசுறதுக்கு முன்ன நீ போய் பேசவே கூடாது. என்ன அர்த்தம் சொன்ன மாதிரி தெரியுமா? உன்ன அவ்வளவு இனிப்பா இருப்பேன். எப்ப அத்து சாப்பிட்டாக்கா அழகா இருக்கும். பாரு சரிதான். சரி பேசவே கூடாது. ஏன் வேலையை பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி நிக்கிறேன். ஏமா பாரு, நல்ல தானமா சொல்ற. வயசுல நீ பெரியவங்க, அக்கானு கொஞ்ச நேரம் மரியாதை விட்டாங்களா? உனக்கு பேசவே கூடாது. சரிதானா? அதான் சொல்றேன். செல்லு போற நாள் பசங்க உதவு சொல்றேன். என்ன அவன் பசங்க காது விடாது. சொல்லு பார்த்தா பசங்க கண்ணு கொடுக்குறாங்க. என் பசங்க இந்த நாட்டின் பிரதம மந்திரி ஆகணும். பிரதம ஏண்டா உன் பசங்க பிரதம மந்திரியா? அது வேற ஆயிட்டாக்கா உன்னை வேற கையில பிடிக்க முடியாது. இப்பயே என்ன கையில பிடிக்க முடியாது, அப்ப வேற பிடிக்கணுமா? ஏய் அவ பாத்து என்ன அடிக்குறா? ஆமா மனவரா பேசுறா. பாலாவரியா சொல்றாங்க பேச்சு ரெண்டாம் கட்டம். ஆமா, அதுக்கு பேசவே தெரியல. ரெண்டாம் கட்டம் அவ பாட்டு பேசி எடுக்கறாரு. ஆமா, எல்லாம் சொல்றாங்கடா. எல்லாரும் சொல்றாங்க, நம்ம பேச மாட்டாங்க. நீ பசின்னு வந்தா 3-4 பைது நொல்லன்னு தகட போடுங்கடா உனக்கு. ஆமா, நாய் செத்து விட்டா, நாய் போட்டா நாய் செத்து விடுனே. அது நாய் செத்து விடுனே. எனக்கு போட்டு வச்சுக்கிறேன். நான் ஜாவடி ஏறேன். நீ நல்லா இருக்கடா கண்ணு. ஏமா பேச கூடாது. ஏமா சரி விட்டு கொடுக்குறோம். கெட்டு போறது இல்லம்மா. ஆமா, அவங்க முன்ன வந்தவங்க, நம்ம வணிக போறதுனால என்னமா இருக்குது? அப்படி இருந்தாலும் வயதுல பெரியவோ. ஆமா, ஒரு வார்த்தை பேசலாம். சரி விடு போமா. சரி நாங்க ஏறமா உனக்கு அக்கா அக்கா நம்ம அடி ஜில்லுன்னு தெரியும். ஜில்லுன்னு இருந்தா வைக்க போட்டு சூடு அத்தமா வத்தலி போ. அது என்னமா அக்கா உனக்கு வளர தெரியல. அக்கா தங்கா செய்த தவறு தாங்க, என்னை மன்னித்து விடுங்க. நீ செய்யறது மொத்தம் தவறு தாண்டி. என்னை போட்டு அடிக்கிற, உன் வாயில வந்த மாதிரி பேசுற. ஆமா, மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுற. எங்கேயே பொருள் என்ன விட்டா பாப்பா? இங்க தாங்க இருக்கிறேன். நீ தாங்க செய்ய முடிய. நான் இங்க தான் இருக்கிறேன். சரி அந்த கதை விட்டு கத்தி விடு. ஆமா, ஏன் நமக்கு மற்ற சக்காத்துக்கு வந்து காரி பூஜை கல்யாணத்து வச்சுக்காம நம்ம ஏன் நினைச்சுக்கணும்? ஊர்ல இருக்கிற சக்காத்திகள்லாம் ஆமா நம்மள குழந்தை பேசுறாங்க. நம்மளுக்கு குழந்தை பிறந்தா என்ன, நம்மளுக்கு குழந்தை பிறகுதா அவளுக்கு கீடு வச்சா வச்சுட்டு போட்டோம். நம்ம மாங்கனி சாப்பிடுவோம். நான் சாப்பிட்டு நான் 10 மாசம் செட்டு கர்ப்பமா இருந்தேன்னா ஆமா நீ எனக்கு ஆதரவு. நீ சாப்பிட்டு நான் கர்ப்பமா இருந்தா நான் உனக்கு ஆதரவு. அப்படியாக்கா? உனக்கு குழந்தை பிறந்தா நான் ஏத்துக்கிறேன். ஆமா, எனக்கு குழந்தை பிறந்தா நான் ஏத்துக்கிறேங்க. நீ ஏத்துக்கோ. சரி, நான் மத்த சக்காலத்துக்கு பேசுற மாதிரி வைக்க கூடாது. போலாமா? ஆகட்டும். ஆனந்தமே
மகாராணி இருவருக்கும் மாங்கல்ய பகத்து கொடுத்தபடியால் மகாராணி இருவரும் கர்ப்ப வேதனை படுகிற